இப்ப அன்னைக்கு நைட்டு அம்மோட அம்மாவும் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கெட்ட கனவுமே வருது. அவங்க கோவத்துல அம்மு கிட்ட இங்க இருந்து எங்கேயாச்சும் போயிடுன்னு சொன்னதுனால அவ ஏதோ தப்பான முடிவு எடுக்கிற மாதிரி உங்களுக்கு கனவுமே வருது. பயத்துல எழுந்து போயிட்டு பாப்பாங்க, அவ தூங்கிட்டு இருப்பா. அவ பக்கத்துல போய் படுத்துட்டு சாரிடா நான் அது மாதிரிலாம் பேசிருக்க கூடாது, எதுக்கும் ஃபீல் பண்ணாத, அம்மா உன் கூட இருக்க, நாளைக்கு ஏதாச்சும் நம்ம பண்ணலாம்னு சொல்லுவாங்க. இப்ப அடுத்த நாள் அம்மோட அப்பாவுமே கிளம்பி வேலைக்கு போயிடுறாரு. அவர் போன அப்புறம் பிரெக்னன்சி கிட்டுமே வச்சு பாக்குறாங்க, பாசிட்டிவ்னு வந்துடுது. அதனால இப்ப ஸ்கூல் டீச்சருக்குமே கால் பண்ணி அம்முக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி பெர்மிஷனுமே வாங்கிடுறாங்க. இப்ப அம்மோட அம்மாவும் அவகிட்ட ரொம்ப பொறுமையா இந்த விஷயம் எப்ப நடந்துச்சு, நடக்கும்போது கூட யாராச்சும் இருந்தாங்களா, நடந்த விஷயம் வேற ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணியான்னு சொல்லி கேக்குறாங்க. நான் கேக்குற கேள்விக்கு நீ உண்மையா சொன்னா மட்டும் தான் அம்மாவால ஹெல்ப் பண்ண முடியும். அம்மாவும் அதுக்கு இல்லமா, யாருக்கும் அதெல்லாம் தெரியாது. அம்மோட அம்மாவும் நேரா அந்த பையனை பாக்குறதுக்கு கிளம்பி கிரவுண்டுக்கே போயிடுறாங்க. உன்னை பார்த்ததும் அடிக்கணும்னு வந்தா, ஆனா அடிச்சு என்ன பிரயோஜனம், அம்மா இப்ப பிரெக்னெண்டா இருக்கா, நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. அப்புறம் ஒன்னா இருக்கும்போது போட்டோஸ் வீடியோஸ் ஏதாச்சும் எடுத்தீங்களா, நடந்த விஷயத்தை பத்தி உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயாச்சும் ஷேர் பண்ணியான்னு சொல்லி கேக்குறாங்க. அவன் சொல்றதெல்லாம் கேட்டு இப்ப அவனுமே செமையா பயந்துகிட்டே நான் அதெல்லாம் பண்ணலன்னு சொல்லுவா. எனக்கு அம்மாவை பிடிக்கும் ஆண்டி, நான் அது மாதிரிலாம் பண்ண மாட்டேன், இதெல்லாம் பண்ணாதான் நாங்க லவ்னு நினைச்சது மாதிரிலாம் பண்ணிட்டோம்னு சொல்லி கெஞ்சுவா. ஏதோ ஒரு வேகத்துல நாங்க ரெண்டு பேரும் தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லி சாரிமே கேக்குறான். இப்ப அவங்களும் வீட்டுக்கு போயிடுறாங்க. அம்மா அவங்கள பார்த்து ஒரு கேள்வி கேக்குறாங்க. நானும் நிறைய வாட்டி உங்ககிட்ட தம்பி பாப்பா கேட்டிருக்கேன், நம்ம வேணா அந்த பாப்பாவை வச்சுக்கலாமான்னு சொல்லி கேப்பா. குழந்தை பெத்துக்கிறது ஒன்னும் அவ்வளவு ஈஸி கிடையாது, அதுக்கு ஒரு வயசு இருக்கு. குழந்தை இந்த உலகத்துக்கு வரும்போது மத்தவங்க அதை பார்த்தோன்னே சந்தோஷப்படணும். இப்ப நம்ம அந்த குழந்தைய பெத்துக்கிட்டா அந்த குழந்தை மேல நம்ம வெறுப்பும் கோவம் மட்டும் தான் காட்டுவோம். ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் நம்ம சமாளிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் உன்னோட உடம்பும் மனசும் ரெடி ஆகணும்னு சொல்லுவாங்க.